guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு புது ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக்கை தட்டி விட்டுருங்க. நீங்கள் லைக்ஸ் போட்டால் தான் நிறைய பேருக்கு என்னோட வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ட்ராமாவோட ஹீரோயின் ஜியாவை தான் காமிக்கிறாங்க. ஜியாவை வந்து யாரோ கிட்னாப் பண்ணி கட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம ஜியாவுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா நான் இங்கே என்ன பண்ணுறேன்? கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தானே என்னை என் ஹஸ்பண்ட் கொலை பண்ணாருன்னு சொல்லிட்டு முன்னாடி பார்த்தா அவளோட ஹஸ்பண்ட் வந்து நின்றுட்டு இருக்கான். இதை பார்த்து அவள் ரொம்பவே ஷாக் ஆகிறா. அப்போ தான் அவளுக்கு தெரிய வருது இந்த மாதிரி இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவளுக்கு நடந்த விஷயம்ன்ட்டு. ஸோ நான் ரீபோர்ன் ஆகி வந்திருக்கானான்ட்டு அப்போ தான் அவளுக்கு தெரிய வருது. அவள் அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குமோ அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறா. அவள் பக்கத்தில் ஒரு பொண்ணையும் கட்டி போட்டிருக்காங்க. அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹஸ்பண்ட் இருக்கான்ல அவனோட ஸ்டெப் சிஸ்டரு. ஸோ ரெண்டு பேரையும் கிட்னாப் பண்ணியிருப்பாங்க. கிட்னாப்பர் நீங்கள் யாராவது சூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல அப்போ அவளோட ஹஸ்பண்ட் வந்து ஹீரோயினை தான் சூஸ் பண்ணியிருப்பான். ஆனால் வந்து என்ன இருக்குன்னா அந்த ஸ்டெப் சிஸ்டர் இறந்து போயிருப்பா. ஸோ இவங்க எப்போ கல்யாணமும் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த கல்யாணத்தில் நம்ம ஹீரோயினை அவளோட ஹஸ்பண்ட் ரொம்பவே டார்ச்சர் பண்ணுவான். உன்னால தான் என்னோட ஸ்டெப் சிஸ்டர் வந்து இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டார்ச்சரில் தாங்க முடியாமல் ரோட்டில் நம்ம ஹீரோயின் வந்து லூஸ் மாதிரி நடந்து போயிட்டு இருப்பா. அப்போ அவளோட ஹஸ்பண்ட் வந்து அந்த காராலே இவளை முட்டிடுவாளா. அப்போ கூட இவன் சாக மாட்டா. அப்போது இவன் கழுத்தை நெரிச்சு அப்படியே நம்ம ஜியா வந்து கொலை பண்ணியிருப்பா. ஸோ அந்த இடத்துலயே நம்ம ஜியா இறந்து போயிருப்பா. இதெல்லாம் அவள் யோசிச்சு பார்க்குறா. இப்போ எனக்கு கடவுளாக ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து நான் தப்பிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போது அங்கே வந்து நம்ம ஹஸ்பண்ட் இருக்கால அவனோட ஸ்டெப் சிஸ்டர் என்னை காப்பாற்றுன்னு சொல்ல. ஆனால் வந்து அவனோட ஃபியான்சியான ஜியாவை தான் காப்பாற்றணும்னு நினைக்கிறான். இப்போதைக்கு அவன் ஃபியான்சி இவ காப்பாற்றினதுக்கு அப்புறம், அதாவது இங்கேருந்து போனதுக்கப்புறம் தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க போல். ஸோ இப்போதைக்கு இவன் வந்து ஃபியான்சி. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து இல்லை நீ உன்னோட ஸ்டெப் சிஸ்டரே காப்பாற்றுன்னு சொல்ல. அப்போ கிட்னாப்பர்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டோட ஸ்டெப் சிஸ்டரை வந்து அனுப்பி விட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேர் போகும்போது நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறான்னா உன்னை நான் கண்டிப்பாக காப்பாற்றுன்னு சொல்லிட்டு போயிடுவான். இப்போ கிட்னாப்பர் வந்து நம்ம ஜியா கிட்ட என்ன நீ தப்பிக்கணும்னா என்னோட நைட்டு ஸ்பெண்ட் பண்ண அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினோ இவன் பக்கமாக வர மாதிரி இந்த மாதிரி சரி அப்படின்ட்டு சொல்லிடுவான். இதனால் அவனும் ரொம்பவே சந்தோஷமாயிடுவான். இங்கே இருக்க எல்லாரையும் போங்க நாங்கள் கொஞ்சம் ப்ரைவசியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாரையுமே வந்து இவன் அனுப்பி விட்டுருவானா. அனுப்பி விட்டதுக்கப்புறம் இவளோட கட்டையும் அவுத்து விட. ஸோ அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட இருக்கிற ஒரு கத்தியாலே அவனோட வயிற்றுலே குத்திட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறா. ஸோ எஸ்கேப் ஆகி கீழே வந்து பார்த்தா கீழே தான் இவனோட ஆளுங்க எல்லாருமே இருக்காங்க. இவ வரதை பார்த்து என்னடா இந்த பொண்ணு ஓடி வரான்னு சொல்லிட்டு இவ தப்பிச்சு போறான்னு தெரிஞ்சிருது. ஸோ அதனால இவ பின்னாடி ஓடி வர அவள் வந்து மேலேக்கா ஏறி போயிடுறா. ஐயோ இவங்கிட்ட மாட்டினா அவ்வளோதான் சொல்லிட்டு மறுபடியும் மேலே ஏறி போகும்போது அவளோட கால் வந்து ஒரு இதில் வந்து கரெக்டாக அவளோட நரம்பு கட் ஆயிடுது. ஸோ அதனால அவளுக்கு செம்மையாக ரத்தம் ஊற்றுது. ஸோ ஆனாலும் அவளால் வந்து முடியல. ஆனால் தப்பிச்சே ஆகணும்ல. ஸோ அதனால மொட்டை மாடிக்கு வந்துடுறா. இப்போ அவங்க எல்லாருமே ஒன்று நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ட்டு அவளை பிடிச்சிட்டு இருக்க. இவன் ஹீரோயின் மேலேருந்து கீழே பார்த்துட்டு நம்ம இப்படி செத்து போகலாம். அப்போது முன்னாடி என்னோட ஹஸ்பண்ட் வந்து கழுத்து நெரிச்சு கொண்டுட்டான். ஆனால் அதை விட இந்த சாவை வந்து கொஞ்சம் ஓகேவாக இருக்குன்னு சொல்லிட்டு அவள் குதிக்கலான்னு ப்ரிப்பேர் ஆகிடுறான். அப்போ கீழே பார்த்தா நிறைய வண்டி வருது. அது எல்லாமே இந்த ஆர்மி ஆளுங்க இருப்பாங்கள்ல. ஸோ அவங்க அங்கே வந்துட்டாங்க. இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ரெண்டு பொண்ணுங்களை வந்து கிட்னாப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து இந்த கிட்னாப் நடக்கிற இடத்துக்கு கரெக்டாக வந்துட்டாங்க. வந்த உடனே இவனுங்கெல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ ஆர்மி ஆஃபீஸர் வராங்க அப்படின்ட்டு. இருந்தாலும் இவனுங்க வந்து அவங்க கெத்த விட மாட்டாங்களே. ஸோ அதனால் வந்து இந்த ஆர்மிஸோட சண்டை போடுறாங்களா. இந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஜியா பார்க்குறா. அவள் யோசிக்கிறா. அப்போது முன்னாடி இப்படியே நடந்திருந்தா என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் அவள் வந்து கொஞ்சம் விஷயத்த யோசிச்சு பார்க்குறா. இந்த மாதிரி ஹஸ்பண்ட் என்னை காப்பாற்றாமலே இருந்திருக்கலாம் அப்படி இப்படின்ட்டு. இப்போது பார்க்குற அந்த ஆர்மி ஆஃபீஸரை அந்த ஆஃபீஸர் இப்போ தான் அவரோட மாஸ்க்லாம் அவுக்குறாரு. அவுத்தோடனே நம்ம ஹீரோனை பார்த்து இந்த மாதிரி உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்போ தான் அவளோட காலை பார்த்து ஐயோ உனக்கு காலில் அடிபட்டிருக்குன்னுலாம் சொல்லுவார். அண்ட் இந்த ஆஃபீஸர் இருக்கார்ல இவர் தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோ. இவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னு. இப்போ சென்னை பார்த்துட்டு நம்ம ஜியா சொல்கிறா இந்த மாதிரி தேங்க்ஸ் என்னை காப்பாற்றினதுக்குன்னு சொல்ல. அப்போ சென் வந்து இது என்னோட கடமை தான். சரி நீங்கள் போங்க உங்கள் காலில் அடிபட்டிருக்கு அதுக்கு என்னோட கேம்பில் கூட்டிகிட்டு போயிட்டு நான் உங்களுக்கு மருந்து போட்டு விட சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல. அப்போது ஒரு ஆஃபீஸர் தான் இவளை கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் அவளால் நடக்க முடியாதா. இதை பற்றி செங்கு அவரே வந்து நம்ம ஜியா வந்து தூக்கிடுவார். தூக்கிட்டு அப்படியே போக நம்ம ஜியாவும் நம்ம செங்கியே பார்த்துட்டு இருப்பா. நம்ம செங்கும் அவளை பார்ப்பாரு. ஆனால் மூஞ்ச வந்து ஒரு வெறப்பான ஆஃபீஸர் மாதிரி வச்சுக்கிட்டு அப்படியே அவளை கூட்டிகிட்டு வருவார். இங்கே கேம்ப் தான் காமிக்கிறாங்க. இந்த கேம்பில் தான் நம்ம ஹீரோயினும் இருக்கா. ஸோ அவளுக்கு ஒரு பொண்ணு தான் மருந்து போட்டு விட்றா. இந்த பொண்ணு அந்த கேம்பில் இருக்க ஒரு ஆர்மி பொண்ணு போல். ஸோ அப்போ வந்து அவள் கேட்குற அந்த மாதிரி சென்னு எங்கே இருக்காரு அப்படின்ட்டு. சென்னுக்கு அடிபட்டிருக்கு
அவரோட கேம்பில் இருக்கார் சொல்லி அவருக்கு அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்ல, ஆமாம் அவருக்கு அடிபட்டிருக்கு, அதுவும் ஷோல்டர் ஆனன்னு சொல்ல, அப்போ தான் அவளுக்கு ஞாபகம் வருது. இனிமேல் செங் அவளை கூட்டிகிட்டு வருவார்ல தூக்கிட்டு. ஸோ அப்போ அவள் கை வச்சிருப்பா அவளோட ஷோல்டரில். ஸோ அப்போ ரத்தமாக இருந்திருக்கோ, அவர் என்ன வேற அப்போயும் தூக்கிட்டு வந்தார், நான் போய் அவரை பார்க்க போகிறேன்னு சொல்ல, இல்லை அவரோட டென்ட்டுக்குள்ளே எந்த பொண்ணுமே போனதில்லை, அவருக்கு பொண்ணுங்கனாலே பிடிக்காது, அதுவும் அவரோட டென்ட்டுக்குள்ளே வரது பிடிக்காதுன்னு சொல்ல, அப்போ நம்ம ஜியா சொல்கிற இந்த மாதிரி நான் சும்மாலாம் ஒன்றும் போகல, நான் ஒரு டாக்டர், ஸோ அவருக்கு நான் வந்து ஒரு இது மருந்து போட்டு விடுறதுக்காக மட்டும்தான் நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி போயிடுவா. இந்த ஆஃபீஸரும் கத்துவா, போகாத அவர் கோவப்படுவாருன்ட்டு. இப்போ குடுகுடுன்னு உள்ளே வந்துடுவாளா. உள்ளே வந்து பார்த்தா நம்ம சென் வந்து சட்டை இல்லாமல் இருப்பார். ஸோ இவளை பார்த்துன்னு சட்டை போட்டு என்ன பண்ணுற நீ, எதுக்கு உள்ளே வந்தேன்னு சொல்ல, இந்த மாதிரி என்னை தூக்கிட்டு வரும்போது உங்களோட ஷோல்டரில் ரத்தம் வந்ததை நான் பார்த்தேன், ஸோ அங்கே அடிபட்டிருக்கேன், என்னை காப்பாற்றும் போது தானே உங்களுக்கு அடிபட்டது, நான் உங்களுக்கு மருந்து போட்டு விட்றேன்னு சொல்ல, இல்லை எனக்கு நானே போட்டுக்கிறேன்ட்டு அவர் சொல்வார். ஆனால் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கேட்காம இல்லை நான் ஒரு டாக்டரு, ஸோ அது வந்து கொஞ்சம் பலமான அடி மாதிரி இருக்குது, நானே போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து சொல்கிறா. ஸோ இதனால் நம்ம செங்கு வந்து எதுவுமே சொல்ல மாட்டார், சரி நீயே போட்டு விட்ரு அப்படின்னு சொல்ல, அவளும் வந்து அந்த மருந்துக்கு வந்து அந்த அடிக்கு வந்து மருந்து போட்டு விட்டுட்டு இருப்பா. ஸோ அப்போ என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, மருந்தெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதை அப்படியே ஊதுவாளா. இதை பார்த்துட்டு அவர் கேட்குறாரு, இந்த மாதிரி எதுக்கு ஊதுற அப்படின்ட்டு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அடிப்பட்ட இடத்துல மருந்து போட்டதுக்கு அப்புறம் அதை ஊதுனா அது கொஞ்சம் வந்து வலி சரியாகும்ட்டு. அப்போ டாக்டர் தானே நீங்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, இல்லை எங்கள் அம்மா சொன்னாங்க, ஸோ அதை தான் நான் ட்ரை பண்ணுறேன், வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவள் பாட்டுன்னு வந்து அந்த மருந்து போட்ட இடத்துல வந்து அப்படியே ஊதிக்கிட்டே இருப்பா. நம்ம ஹீரோவா அப்படியே அவளை பார்ப்பாரு. இப்போ இங்கே இந்த வெளியில் இருக்கிற ஆஃபீஸர் வந்து, ஐயோ இந்த பொண்ணு வேலை குடுன்னு உள்ளே போயிட்டா, அந்த ஆளுக்கு வேற எந்த பொண்ணு உள்ளே வந்தாலும் பிடிக்காது, ஐயோ கிடிச்சிட போகிறான்னு சொல்லிட்டு டென்ட்டுக்குள்ளே போய் பார்த்தா 2 பேருமே ஒரு டிஃப்ரெண்ட்டான பொசிஷனில் இருக்காங்க. அதாவது 2 பேருமே கிஸ் பண்ணுற பொசிஷனில் இருக்கிற மாதிரி இருக்குது. இதை பார்த்தா ஐயோ மன்னிச்சிருங்க நான் தெரியாமல் வந்துட்டேன் வெளில வந்துட்டு, ஐயோ இப்போ வேற அவர் ப்ரைவேட்டாக இருக்கும்போது நம்ம பார்த்துட்டோம், நம்மள ஏதாவது பண்ணிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆஃபீஸர் பயந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து புரிஞ்சுக்கிறா, ஐயோ இந்த ஆஃபீஸர் நம்மளை தப்பாக நினச்சிக்கிட்டாங்களோன்ட்டு புரிஞ்சுக்கிட்டா அப்படியே வந்து சாரி நான் அப்படிலாம் எதுவும் அப்படின்னு சொல்ல, இல்லை பரவாயில்ல நீ மருந்து தானே போட்டு விட்ட, சரி தேங்க்ஸ் அண்ட் கவலைப்படாத, நான் உன்னோட ஊருக்கு அனுப்பி வைக்கிறேன், நீ வந்து இங்கே ஒரு டூரிஸ்டாக தானே வந்திருக்க, ஸோ ஆனால் வந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சு, நீ கவலைப்படாத, உனக்கு வந்து ஏட்ட பாஸ்போர்ட் எல்லாமே எடுத்துகிட்டு நான் உனக்கு நாளைக்கு உன்னோட ஊருக்கு அனுப்பி வைக்கிறேன், அது வரைக்கும் நீ எங்களோட டென்ட்லேயே வந்து அதாவது எங்களோட கேம்ப்லேயே நீ வந்து தங்கிக்கோ அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிடுவார். ஸோ நெக்ஸ்ட் டே காமிக்கிறாங்க, நம்ம ஜியா வந்து ஏர்போர்ட்டில் இருக்கா அண்ட் நம்ம சென்னை இருக்கார்ல அவர் தான் வந்து இவளுக்காக டிக்கெட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. இந்த மாதிரி நீ பத்திரமா வந்து உன்னோட ஊருக்கு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவளும் சரின்னு சொல்லிடுவா. அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு வந்து 2 பேர் வராங்க. ஸோ அந்த 2 பேர் வேறு யாருமே இல்லை, நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டோ அவரோட ஸ்டெப் சிஸ்டர் தான். நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இருக்கான்ல அவனோட பேர் வந்து கிம் அண்ட் அந்த ஸ்டெப் சிஸ்டர் பேர் வந்து லியா. இப்போ இவங்க 2 பேர் வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து ஷாக் ஆகுறாங்க, என்ன நீ இறந்து போலியான்ட்டு. அப்போது நம்ம ஹீரோயின் வந்து கேட்குறா, என்ன நீங்கள் 2 பேர் ரொம்பவே வந்து ஷாக்கிங்காக கேட்குறீங்க, ரொம்ப ஆசைப்பட்டீங்களா என்ன நான் இறந்து போகணும்னு சொல்ல, அப்போ கிம்மி இல்லை நான் எப்படி என்னோட ஃபியான்ஸே இறந்து போகணும்னு நினைப்பேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது இந்த மாதிரி ஹீரோயினுக்கு வந்து ஃபியான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிற, ஓ நீ ஏன் வந்து என்னை தேடி வரவே இல்லை, என்னை பற்றி கவலைப்பட்டிருந்தா, என்னை பற்றி கவலைப்படுற மாதிரி நீ நடிக்கிறதானே அப்படின்ட்டு கிம்மி கிட்டே கேட்க, ஆனால் கிம்மி இல்லை நான் உன்னை தேடினேன், ஆனால் அந்த இடத்துல யாருமே இல்லை, ஸோ அதனால நீ வந்து இறந்துட்டேன்னு நான் நினச்சிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்லாம் வந்து அவன் வந்து மழுப்பிட்டு இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோனுக்கு நல்லாவே தெரியும் இவனுக்கு அவன் மேலே பாசமே இல்லைன்ட்டு. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நம்ம இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிடலான்னு சொல்ல, இதை கேட்ட கிம் என்னது கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணணுமா, என்ன நீ லூஸ் மாதிரி சொல்கிற, நம்ம கல்யாணம் ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, ஸோ அதனால் நம்ம ஸ்டாப்பில் பண்ண வேணாம்னு சொல்ல. அப்போ வந்து நம்ம சென் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்கள் ஃபியான்ஸே வந்துட்டாரு, நீங்கள் பத்திரமா அவரோட போயிருங்க அப்படின்னு சொல்ல. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து சொல்ல, இல்லை அவர் என்னோட ஃபியான்ஸே இல்லை, அவருக்கும் எனக்கும் இனிமேல் எந்த சம்மதமும் இல்லை அப்படின்ட்டு சொல்லிடுவா. இதை கேட்ட இவன் ரொம்பவே ஷாக் ஆகிடுறா, என்ன நீ இப்படி சொல்கிற, என்னை வீட்டில் நீ போக மாட்டேன்னு சொல்ல. ஆனால் ஹீரோயின் அங்கேருந்து போயிடுவாளா. அப்போது இந்த கிம் சொல்கிறான், நீ கண்டிப்பாக என்னை விட்டு போக மாட்டேன், நீ நான் ரொம்பவே லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவன் மனசில் வந்து நினச்சிட்டு இருப்பான். அண்ட் இந்த ஸ்டெப் சிஸ்டர் இருக்கால அவளுக்கு ஆக்சுவலி வந்து அவளோட ஸ்டெப் பிரதர் அதாவது இந்த கிம் மேலே ஒரு கண்ணு, கிம் வந்து நம்ம ஹீரோயினோட சேரக்கூடாதுன்ட்டு. இப்போ ஹீரோயின் ஊருக்கு வந்துடுவா. அவள் வந்து கிம்மோட பாட்டியை தான் மீட் பண்ணி எனக்கு இந்த கிம்மை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்கிறா. ஆனால் பாட்டி வந்து எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்குமா, உன்னை என்னோட டாட்டர் இன் லவ்வாக எடுத்துக்கணும்னு எனக்கு ரொம்பவே ஆசை அப்படின்னு சொல்ல. ஆனால் ஹீரோயின் சொல்கிறேன், இல்லை பாட்டி
பாட்டி, எனக்கும் இந்த கிம்முக்கும் செட் ஆகிற மாதிரி இல்லை, ஸோ அதனால தான் நான் கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் எப்போவுமே உங்களோட பேத்தியாக இருப்பேன், நீங்கள் அதெல்லாம் அவன் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்களா சொல்லுவா. அவன் மனசில் நினைக்கிற இந்த பாட்டியும் ஃப்யூச்சரில் மாறிட்டாங்க, இந்த மாதிரி இந்த ஸ்டெப் சிஸ்டர் வந்து நான் கொலை பண்ணிட்டேன்ட்டு அப்படின்லாம் சொல்லிட்டு அவள் கொஞ்சம் மனசில் நினச்சிட்டு இருப்பா. ஸோ அப்போ வந்து இந்த லியா வந்து சொல்கிறா, இந்த மாதிரி உனக்கு நான் கிம்மோட இருக்கிறது பிடிக்கலனா நானே விலகி போயிடுறேன், நீ ஒன்று கிம்மை வந்து கல்யாணம் பண்ணாமலாம் இருக்க வேணாம்னு சொல்லிட்டு நல்ல பொண்ணு மாதிரி நடிக்கிறான். ஆனால் ஹீரோயின் வந்து அப்படியே பார்க்க, அவள் கிம்மை நீ ஏன் அப்படிலாம் சொல்கிற, அவளுக்கு அதெல்லாம் இல்லை, அப்படி அவள் கண்டிப்பாக என்னை கல்யாணம் பண்ணிப்பான்னு சொல்ல. ஆனால் ஹீரோயின் அங்கே வந்து போயிடுவாள், அதை பாரு நீ கண்டிப்பாக என்ன தான் கல்யாணம் பண்ணிப்ப பாரு அப்படின்ட்டு இந்த கிம் வந்து இங்கே வந்து கத்திட்டு இருப்பான். இவன் ஹீரோயின் நடந்து போகும்போது அவளுக்கு அந்த காலில் அடிபட்டிருக்கும்ல, அது வலிக்குது. ஸோ அப்போ அவளுக்கு அவளோட அம்மா கால் பண்ணி கத்துறாங்க, எவ்வளோ தைரியம் இருந்தா நீ வந்து கிம்மை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லுவ, ஒழுங்கா நீ வீட்டுக்கு வர, நீ கிம்மை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுது பாருங்க, என்னால் கிம்மெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அது மட்டும் இல்லாமல் நான் உங்களோட பொண்ணே இல்லை, என்ன நீங்கள் ஆர்டர் போடுறீங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு அவள் ஃபோனில் பேசிட்டு இருப்பா. இவன் ஹீரோயின் வந்து பைக்கில் போயிட்டு இருப்பாள். அப்போ அங்கே பார்க்குற கும்பலாக இருக்குது, என்னடா கும்பலாக இருக்குன்னு சொல்லிட்டு அவள் இறங்கி வந்து பார்த்தா நடுவில் ஒரு பாட்டி படுத்து கிடக்குறாங்க, அவங்களுக்கு அடிபட்டுருக்கு, ஆனால் யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து ஹீரோயின் வந்து கத்துறா, என்ன நீங்கள் இப்படி அடிபட்டு கிடக்குறாங்க ஹெல்ப் பண்ண மாட்டீங்களான்னு சொல்ல, இல்லைம்மா நாங்கள் ஹெல்ப் பண்ணி எங்கள் மேலே கேஸ் வருதுக்கா, நாங்கள் தான் இவங்களை இப்படி பண்ணிட்டோன்ட்டு நாங்கள் எதுவுமே பண்ண போகிறதா இல்லை அப்படின்னு சொல்ல. அப்போது நம்ம ஜியா வந்து சொல்கிறா, நானே பார்த்துக்கிறேன் நீங்கள் கிளம்புங்களேன்னு சொல்லிட்டு அவள் ஆம்புலன்ஸ்க்குலாம் கால் பண்ணி வர வச்சிடறா. ஸோ ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்ப அந்த ஆம்புலன்ஸ்லேருந்து வந்தவங்களும், டாக்டர் நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் இவங்களை இது பண்ணிடுறோம்னு சொல்ல, சரி இவங்களை அட்மிட் போட்டுருங்க நம்மளோட ஹாஸ்பிட்டல்லேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வரா. அந்த பாட்டியை தொட்டிருப்பாளா, ஸோ அதனால் அவள் கை ஃபுல்லாக கொஞ்சம் ரத்தமாக இருக்கும், அந்த ரத்தக்கரையோடைய தான் அவள் வேணும்ட்டே வீட்டுக்கு வரா. ஏன்னா அவளுக்கு அவளோட அப்பாவையும் பிடிக்காது அம்மாவையும் பிடிக்காது. நம்ம ஹீரோனுக்கு ஒரு சிஸ்டர் இருக்கா, ஆக்சுவலி இவன் ஒன்றும் இவங்களோட உண்மையான டாக்டர் இல்லை, இவளை வந்து தத்து எடுத்து வளர்த்துருக்காங்க, அதான் நம்ம ஹீரோயினை இவங்க அடாப்ட் பண்ணி வளர்த்துருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லாதப்போ, அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை ஒழுங்காகவே ட்ரீட் பண்ணல. ஸோ இப்போ அதனால நம்ம ஹீரோயினுக்கு இவங்களை பிடிக்காது. இவங்க நம்ம ஹீரோயினை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க, இந்த கிம்மை கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களோட பிஸ்னஸை வர வைக்கணும்ட்டு. இப்போ கூட கத்துறாங்க நீ கிம்மை கல்யாணம் பண்ணிக்கோன்ட்டு. ஆனால் ஹீரோயின் முடியாதுன்னு சொல்கிறா. ஓ உனக்கு அந்த கிம்மை பிடிக்கலையா, சரி நீ அப்போ வேங்க கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்றாங்க. இந்த வேங்குன்றவன் கிம்மோட ரொம்பவே மோசமானவன், அவன் வந்து ஒரு ட்ரக் டீலரு. ஸோ இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயின் இல்லை என்னால் அந்த வேங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது சொல்ல. அப்போ அவளோட ஸ்டெப் சிஸ்டர், என்ன நீ உன்னை இவ்வளோ நாளாக என்னோட அப்பா அம்மா தான் வளர்த்தாங்க, நீ அவங்க சொல்கிறது கேட்க மாட்டேன்னு சொல்ல, கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவா. இதனால் அவளோட அம்மா வந்து செவிலே அடிச்சுட்டு, பாரு உன் கை பறி எவ்வளோ கேவலமாக இருக்கும், உன்னை ரூமில் அடைச்சி போடுறேன், எனக்கு உனக்கு சாப்பாடே இல்லைன்னு சொல்லிட்டு அவளை ரூம்குள்ளே அடைச்சி போட்டுறாங்க. ஹீரோயினுக்குலாம் சமக்கோ வருது, ஆனால் அவளால் என்ன பண்ண முடியும். அப்போ அவளுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது, இந்த மாதிரி அந்த பாட்டி உங்களை மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்ல, இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்ல, இல்லை உங்களை மீட் பண்ணி ஆகணுமா, நீங்கள் மறக்காமல் அந்த பாட்டியை மீட் பண்ண வந்துடுங்கன்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் சரி அந்த பாட்டி ஆசைக்காகாது நான் அவங்கள மீட் பண்ண வரேன் அப்படின்ட்டு அவள் வந்து அந்த பேசுகிறவங்க கிட்டே சொல்லிடுவா. இப்போ நெக்ஸ்ட் டே வந்து அவள் அந்த பாட்டியை மீட் பண்ணுறா. அந்த பாட்டியோட பொண்ணு வந்து ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னோட அம்மாவை காப்பாற்றுறதுக்கு ரொம்பவே நன்றிம்மா, அங்கே இருக்கிற யாருமே காப்பாற்றல, ஆனால் நீ தான் வந்து என்னோட அம்மாவை காப்பாற்றிருக்க அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு நம்ம ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சிருது. அவங்க கேட்குறாங்க உனக்கு பாய் ஃப்ரெண்ட் ஏதாவது இருக்கான்ட்டு. நம்ம ஹீரோயின் எனக்குலாம் பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஸோ இவங்க ஏதோ டிசைட் பண்ணிருக்காங்க போல், அவங்க சைடில் ஏதோ பையன் இருக்கான் போல், அந்த பையனுக்கு ஹீரோயினை கல்யாணம் பண்ணி வச்சிடலான்ட்டு. ஸோ அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வரும். ஸோ அந்த காலில் நீ வேங்க கல்யாணம் பண்ணிக்க சொல்ல, இல்லை என்னால் வேங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது ஹீரோயின் கத்திட்டு இருப்பா. இதெல்லாம் கேட்டு என்னாச்சுமா கல்யாணம் பண்ணி ப்ரெஷர் சொல்கிறாங்கன்னு சொல்ல, ஆமாம் என்னை ஏதோ ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க, அந்த பையனை எனக்கு கல்யாணம் பண்ணிக்கவே விருப்பம் இல்லை, அவன் கொஞ்சம் மோசமானவன்னு சொல்ல, ஏம்மா நீ என்னோட பையனை கல்யாணம் பண்ணிக்கிறியான்ட்டு அந்த ஆன்ட்டி கேட்க, என்னது உங்களோட பையனான்னு சொல்ல, ஆமாம் அவன் வந்து ஒரு ஆர்மியில் ஒர்க் பண்ணுறவன், அவன் ரொம்பவே நல்லவம்மா, நீ கல்யாணம் பண்ணிக்கோ, எங்களுக்கு வேற ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு, அண்ட் இப்போ வீட்டில் வர ப்ரெஷர் பண்ணுறாங்க, நீ ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல, நீ கொஞ்சம் யோசின்னு சொல்ல. இப்போ ஹீரோயின் யோசிக்கிறான், அவன் ஆர்மியில் வர ஒர்க் பண்ணுறான்றாங்க, இப்போ நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா கண்டிப்பாக வந்து என்னோட அப்பா அம்மாவால் எதுவும் பண்ண முடியாது, அந்த ஆர்மி ஆஃபீஸர் கண்டிப்பாக ஏதாவது வந்து ஸ்டெப் எடுப்பார், இப்போ நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னா அவர் ஒய்ஃப் ஆயிடுவேன், ஸோ கண்டிப்பாக வந்து என்னையும் அந்த ஃபேமிலியிலே எடுத்துடுவார், ஸோ அதனால் ஓகேன்னு சொல்லிடுவா. சொல்லிவிட்டு உங்களோட பையனுக்கு விருப்பம் இருந்தால் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் ஒன்றும் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ல, சரி நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிடுவா. இப்போ அந்த ஆண்டி இருக்காங்க, அவங்களோட பையனுக்கு கால் பண்ணுறாங்க. அந்த பையன் வேறு யாருமே இல்லை, நம்ம கிம்மு தான். ஸோ கிம்மோட அம்மா கிம்மு கிட்டே உனக்கு ஒரு பொண்ணு பார்த்தாச்சுடா, நீ அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, என்னது எனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கீங்களா அம்மா, இதெல்லாம் பண்ணாதீங்க, நான் சொல்லியிருக்கேன் என்னோட ஷெடியூல் வேறு மாதிரி இருக்கும், என்னால் இப்படி ஒரு ஃபேமிலியை பார்த்துக்க முடியும், நான் ஒரு ஆர்மி ஆஃபீஸர், என்ன நம்பில யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்ல, இல்லை ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு
ரொம்பவே அழகா இருக்கா, பாட்டிக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னா பாட்டி எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிக்க மாட்டாங்களா, ஒழுங்கா நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல பாட்டியும் கால் பண்ணி சொல்றாங்க, இது பாரா நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலன்னா நான் எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் பேசுறாங்க. இதனால வந்து அவரும் சரின்னு சொல்லிடுவாரு. இப்போ நம்ம ஹீரோ அவரோட அசிஸ்டன்ட் கூப்பிடுறாரு. அப்ப அவர் வந்து என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு லீவ் வேணும் கல்யாணத்துக்குன்னு சொல்ல அவர்லாம் ஷாக் ஆவாரு. இப்போ இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க, 2 பேர் பேர் செட் ஆகுமான்னு சொல்ல செட் ஆகும் அப்படின்ட்டு நீங்க ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ யோசிக்கிறார், நான் எப்படி அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க, அந்த பொண்ணு யாருன்னே தெரியாதுன்ட்டு. இங்க வந்து அந்த ஆஃபீஸர் சார் கல்யாணமா சொல்லவே இல்லைன்னு சொல்ல எனக்கே இப்போதான்டா சொல்றாங்க கல்யாணம்ன்ட்டு, நான் எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு இருப்பார். இங்கே நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ப்ரெஷர் வந்துக்கிட்டே இருக்குது அவளோட அப்பா சைட்லேருந்து, அவங்களோட அம்மா கிட்டேருந்து, இனிமேல் நீ கல்யாணம் பண்ணிக்கோ, சீக்கிரமாக வாங்க கல்யாணம் பண்ணிக்கோன்ட்டு. அவளுக்கு வாங்க கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை, அவள் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாள். இப்போ வந்து அந்த பாட்டியை மீட் பண்ண வரா. அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னோட பேரை வந்து கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லிட்டாமான்னு சொல்லி, நிஜமாவான்னு சொல்ல ஆமாம் ஓகேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்ல அவர் கான்ட்ராக்ட் மாதிரி கொடுக்குறா. ஏன்னா இந்த பாட்டிக்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பா, இந்த மாதிரி நான் யார் வாழ்க்கையும் வந்து கெடுக்க விரும்பல, ஒருவேளை அவங்களோட பேரனுக்கு வேற பொண்ணு பிடிச்சிருந்தா கூட அவர் வந்து போகலாம். ஸோ அது பற்றி வந்து அவர் அக்ரிமெண்ட் மாதிரி போட்டிருக்கா. ஆனால் பாட்டியோட ஐடியா என்னன்னா, இவங்க 2 பேரையும் நம்ம சேர்த்து வச்சிடல கல்யாணம் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி ஐடியாவில் இருக்காங்க. இப்போ ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் நடந்து போயிட்டு இருக்கும் போது தெரியாமல் ஒரு பர்சனை இடிச்சிடுவா. அது வேற யாருமே இல்லை, நம்ம கிம்மு தான். கிம்மு பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுவா. சார் நீங்களா அப்படின்னு சொல்ல, ஆமாம் நானும் தான், நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார் சொல்ல, இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க அட்மிட் ஆயிருக்காங்க, அவங்கள பார்க்க வந்திருக்கேன்ட்டு சொல்லுவார். நம்ம ஹீரோ கேட்குற, நீ இந்த ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்ல, ஆமாம் சார். சரி உங்களுக்கு அங்கே அடிபட்டு இருந்ததுல அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்க அவர் எனக்கு இப்போ ஓகேன்னு சொல்லுவார். இப்போ ஹீரோயின் அங்கேருந்து போனதுக்கப்புறம் ஹீரோ யோசிக்கிறாரு, நான் இவ்வளவு அடிக்கடி மீட் பண்ணுற மாதிரி இருக்குது, இது ஏதாவது டெஸ்டினியா அப்படின்ற மாதிரி யோசிப்பார். இப்போது அவரோட பாட்டியை மீட் பண்ணி இந்த மாதிரி இல்லை பாட்டி என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து பாட்டி கேட்குற மாதிரி இல்லை, இருப்பார் நீ கல்யாணம் பண்ணிக்கலான்னு வச்சுக்கோங்க, நான் வந்து ட்ரீட்மெண்ட்டே எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம ஹீரோ சரி பாட்டி நான் இந்த ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவரை வந்து ஒத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இன்றைக்கே நீங்கள் 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல, என்ன பாட்டி இன்றைக்கேவா? ஆமாம் நீ இப்போவே கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுவும் 3 மணிக்கு, சீக்கிரம் அந்த பொண்ணை போயிட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கோ, என்னால் வந்து வெயிட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சர்டிஃபிகேட்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. இங்கே ஹீரோயினுக்கும் பாட்டி கால் பண்ணி இந்த மாதிரி 3 மணிக்கு நீ வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிடுமா சொல்ல, அது 3 மணிக்கா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சரின்ட்டு அங்கே போகிறா. அங்கே போயிட்டு வெயிட் பண்ணுறா அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிற பர்சனுக்காக. ஸோ அப்போ கரெக்டாக அங்கே ஹீரோ வருவார். ஹீரோவை பார்த்து, ஓ மறுபடியும் அவருக்கு மீட் பண்ணிட்டோம் பாருங்களேன், இன்றைக்கி தான் நீங்களும் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க, நம்ம ஹீரோவும் ஆமாம் அப்படின்வாரு. நம்ம ஹீரோயினும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லுவா. இவர் 2 பேருமே அவங்களோட பார்ட்னர்ஸ்க்காக வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க 2 பேருக்கும் தெரியல, அவங்க 2 பேர் தான் ஒருத்தரோட பார்ட்னர்ஸ். வெயிட் பண்ணி வெறுத்து போயிட்டாங்க, என்னடா அது அந்த பொண்ணு வரல அந்த பையனும் வரல அப்படின்ட்டு 2 பேருமே ரொம்ப காண்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் அவளோட மொபைல் பார்க்குறா. அப்போ அந்த பாட்டி வந்து நம்பர்லாம் அனுப்பி வச்சுருப்பாங்க, இதே என் பேரனோட நம்பர்மா, லேட்டாக வந்தால் கால் பண்ணிக்கோன்ட்டு சொன்னால் நம்ம ஹீரோயினும் கால் பண்ணுறா. அந்த காலை வந்து ஹீரோ தான் எடுக்கிறாரு. ஸோ அப்போ நம்ம ஹீரோயின் வந்து பேசுகிறா, இனிமேல் நான் ரொம்ப நேரமாக உங்களுக்காக ரெஜிஸ்டர் ஆஃபீஸாண்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் எப்போ வருவீங்க எங்கே இருக்கீங்கன்னு சொல்ல, அப்போ ஹீரோ வந்து தெரிஞ்ச இந்த மாதிரி ஹீரோயின் தான்ட்டு உங்கள் பக்கத்தில் தான் நின்றுட்டு இருக்கேன்னு சொல்ல, அப்போது நம்ம ஹீரோயினும் பார்க்குறா. அப்போ தான் அவளுக்கு தெரிய வருது அவன் நம்ம ஹீரோவை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறான்ட்டு. அந்த பாட்டியோட பேரை நீங்கள் தானேன்னு சொல்ல, ஆமாம் அப்படின்னு சொல்ல, இப்போ ஹீரோ கேட்குற, நீ தான் அந்த பாட்டுக்கு ஹெல்ப் பண்ணியான்னு சொல்ல, ஆமாம் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்வா. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து இந்த மாதிரி நான் கொடுத்த கான்ட்ராக்ட்லாம் உங்களுக்கு ஓகே இல்லைன்னு சொல்ல, அப்போ ஹீரோ வந்து இல்லை எனக்கு அந்த கான்ட்ராக்டில் விருப்பம் இல்லை, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் எப்போவுமே உனக்கு லாயலாக இருப்பேன், ஏன்னா நான் ஒரு ஆஃபீஸர், ஸோ எனக்கு வந்து ப்ராக்டிஸ்லேயே இருக்குது நான் லாயலாக இருக்கணும்ன்ட்டு. ஸோ நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா வேற ஒரு பர்சனோடலாம் இருக்க மாட்டேன், நான் உன்னோட மட்டும்தான் இருப்பேன், ஸோ உனக்கு இது ஓகேனா நானும் நீயும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்ல, இதெல்லாம் கேட்டு ஹீரோயினே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுறா. ஏன்னா ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நான் உனக்கு லாயலாக இருப்பேன், இந்த மாதிரி கான்ட்ராக்ட்லாம் வேணாம், நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டுக்கு அப்புறம் கூட உன்னை லவ் பண்ணிப்பேன் அப்படின்லாம் வந்து கொஞ்சம் டைலாக் பேசுவாரா. இதெல்லாம் கேட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பியாயிரும். ஏன்னா வந்து பாஸ்ட்டில் என்ன இருக்கும் நம்ம ஹீரோயினுக்கு, அவளை வந்து இந்த கிம் வந்து கல்யாணம் பண்ணியிருப்பான், கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இவளை மதிக்க கூட மாட்டான். ஸோ இவளை வந்து எரிஞ்சு விழுந்துட்டு
பார்த்துட்டு இருப்பான். அவளும் பேச ட்ரை பண்ணுவாளா, ஆனால் இவன் வந்து நீ என்னோட சிஸ்டரை வந்து கொலை பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோவப்படுவான். ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு கிம்முக்கு இவர் எவ்வளோ பெட்ரு, ஸோ அண்ட் கிம்மோடலாம் இவரை கம்பேர்வே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து என்ன பண்ணுறான்னா முடிவு பண்ணுறா, இந்த மாதிரி கிம் மாதிரி ஒரு பர்சனோட இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு லாயலாக இருக்கிற பர்சனோட இருக்கலான்ட்டு சரி வாங்க நம்ம போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவள் வந்து முடிவு பண்ணிடுறா. ஸோ ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்காக உள்ளே போகிறாங்க அண்ட் மேரேஜ் சர்டிஃபிகேட்டும் எடுத்துடுறாங்க. அண்ட் இப்போ இவங்க ரெண்டு பேர் வந்து அஃபிஷியலாக வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை. நம்ம ஹீரோயினுக்கும் ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா ஹீரோ கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக இருக்காரா, அதனால் பார்த்துருக்கு. அப்போ ஹீரோயினால் நடக்க முடியல, அந்த நரம்பு கட்டானது அவளுக்கு லைட்டாக வலிக்குது. ஸோ இதை பார்த்து ஹீரோ நானே ஒன்று தூக்கிட்டு போகிறாரு. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் அப்படியே வந்து பார்க்குறா. அவளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது, நம்மளை எப்படி ஒருத்தர் கேர் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு. இவர் ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஹீரோயினோட வீட்டுக்கு போகலாம் டிசைட் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ கல்யாணமானது நம்ம ஹீரோவோட வீட்டு சைடு தானே தெரியும், ஹீரோயின் வீடு சைடு தெரியாதுல்ல. ஸோ அது சொல்கிறதுக்காக போக அங்கே போய் பார்த்தா ஹீரோனோட அப்பா அம்மா வந்து ஷாக் ஆகிடுறாங்க. என்னது நீ வந்து வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு, அதுவும் இந்த பையன் யாருன்னே தெரியல, சாதாரண ஒரு பையனை போயிட்டு கல்யாணம் பண்ணியிருக்க, இந்த பையனால நம்ம ஃபேமிலிக்கு எந்த யூஸுமே இல்லை, நீ இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிற, தயவு செஞ்சு உன்னை டைவர்ஸ் பண்ணிவிடு, நான் உனக்கு வாங்க வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி இதெல்லாம் கேட்டு ஹீரோயின் காண்டாயிட்டு எனக்கு பிடிச்ச பர்சனை தானே என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியும், ஸோ நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்லாம் ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அவளோட அப்பாவும் அம்மாவும் ரொம்பவே ஓவராக பேசுகிறாங்க. இந்த மாதிரி நீ ஒன்றுமே இல்லாத பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்ட, இவ்வளோ நாளாக நாங்கள் உன்னை வளர்த்துட்டு இருந்தோம், அதுக்கு ஒரு மரியாதை கூட எங்களுக்கு இல்லைல்ல அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்பவே ஓவராக பேசுவாங்க. அண்ட் ஹீரோயின் அடிக்க வரும்போது நம்ம ஹீரோ இதை பாருங்கள், அவளை அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, அவள் என்னோட ஒய்ஃப்னு சொல்ல, ஓ உன்னோட ஒய்ஃபா, அப்போ எதுக்கு இந்த வீட்டில் நின்றுட்டு இருக்கீங்க, ரெண்டு பேரும் இங்கேருந்து ஒழுங்காக வெளில போங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, அவளோட அப்பாவும் அம்மாவும் ஒழுங்காகவே இவ்வளோ ட்ரீட் பண்ணல, ஸோ ஆனால் நம்ம இவ்வளோ ஒழுங்காக ட்ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கார்டு கொடுத்துட்டு உனக்கு என்னென்ன வாங்கணுமோ நீ எல்லாமே இந்த கார்டை யூஸ் பண்ணிட்டு வாங்கிக்கோன்னு சொல்ல, இப்போ ஹீரோயின் உனக்கு சம்பளம் கம்மி தானே, எதுக்கு இந்த கார்டில் கொடுக்குறேன்னு சொல்ல, இல்லை நான் எக்ஸ்ட்ராவாக நிறைய வேலை பண்ணி இதில் வந்து காசுலாம் வச்சிருக்கேன், ஸோ இந்த காசை நீ யூஸ் பண்ணிக்கோ, நீ என்னோட ஒய்ஃப் தானேன்னு சொல்லிட்டு அவர் கொடுக்குறாரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு இன்னொரு வேலை இருக்கு போல், அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லவே இல்லை. இப்போ ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை அவரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு, இங்கே தான் நம்ம எப்போ தங்க போகிறோன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் இந்த வீடு ரொம்பவே நல்லா இருக்குன்றா. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஏன்னா ஹீரோ வந்து ரொம்பவே கேரிங்காக இருக்கார் அவளுக்கு, ஸோ அதனால் அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ ஹீரோ இதுதான் நம்மளோட ரூமு, சரி நான் போய் குளிக்கிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே போயிடுறாரு குளிக்க. நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்ச நேரம் ரூமை பார்த்ததுக்கப்புறம் தான் அவளுக்கு வந்து நம்மளோட ரூம்னு சொல்லிட்டு போனால், அப்போ நானும் இவனும் ஒரே ரூம்ல தூங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. இப்போ ஹீரோ வந்து வராரு, குளிச்சுட்டு டவல் கட்டிட்டு, அவரோட ஆப்ஸ்லாம் சூப்பராக தெரியுது, அதை அப்படியே வந்து நம்மளுக்கும் காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ வந்து ட்ரெஸ்ஸு வந்து அந்த பாத்ரூம் இருக்குல்ல அது போட்டுட்டு வருவார். நெக்ஸ்ட் வந்து நீ என்ன ட்ரெஸ் போட போகிறேன்னு சொல்ல, அது வந்து நான் இப்போ குளிச்சே ஆகணுமா சொல்ல, பின்ன இப்போ குளிக்காமல் ட்ரெஸ்ஸே போடாமல் தூங்க போறியா அப்படின்லாம் வந்து ஹீரோ கேட்க, இல்லை அப்படி இல்லைன்னு சொல்ல, அப்போ ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ஒரு ட்ரெஸ் கொடுக்குறாரு. அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு இந்த ட்ரெஸ் மட்டும் போட்டுக்கோ, நாளைக்கு உனக்கு நான் நிறைய ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, அவளும் சரின்ட்டு கொடுன்ட்டு நம்ம ஹீரோட ட்ரெஸ் எடுத்துகிட்டு உள்ளே போயிடுறா. ஸோ ஹீரோயின் வரதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பார். ஆனால் அவரோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிடுவார். இப்போ ஹீரோயின் வரா, அவர் சட்டை மட்டும் போட்டு வரா, பேண்ட் போடல. இது அவர் அப்படியே பார்க்க, அப்போ ஹீரோயின் வந்து சொல்கிறா, இல்லை பேண்ட் வந்து ரொம்பவே லூஸாக இருந்தது, அது அப்படியே வந்து அவுந்துருச்சு, ஸோ அதனால தான் நான் பேண்ட்டு போடலை, ஷர்ட் மட்டும் போட்டுக்கிட்டேன், உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் நான் வந்து வெளியில் போய்ட்டு தூங்கிடுறேன்ட்டு அவள் வந்து நம்ம சென்கிட்ட சொல்ல, நம்ம சென்னையில் இல்லை நீ இங்கே படுத்துக்கோன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே படுக்கிறாங்க. ஆக்சுவலி ஹீரோ எப்படின்னா அவர் வந்து எந்த பொண்ணோடையும் க்ளோஸாக இருந்ததில்லை, இப்போ இவ பக்கத்தில் இருக்கும்போது அவருக்கு ரொம்பவே ஹார்ட் பீட்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ஹீரோயின் வந்து தூக்கும் போது அவளுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. ஸோ அப்போ ஹீரோ தான் வந்து ஹீரோயினை சமாதானப்படுத்துகிறாங்க. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணிடுவான்னா நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிடுவா. நெக்ஸ்ட் டே மார்னிங் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பக்கத்தில் இல்லை, ஹீரோயின் மட்டும் தான் இருப்பா. என்ன இவன் கிளம்பி போயிட்டானா என்னன்னு சொல்லிட்டு வெளில வந்து பார்த்தா நம்ம ஹீரோ வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பார். அவருக்கு அப்படியே வேர்வெல்லாம் வருமா, இதெல்லாம் பார்த்து ஹீரோயினே வந்து சைட் அடிச்சுட்டு இருப்பா. இவன் ஹீரோ கேட்குறாரு, உனக்கு இந்த வியூ பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோயினை சிரிச்சுட்டு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அவளும் வந்து சொல்லிட்டு இருப்பா. இப்போ ரெண்டு பேருமே கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ தான் ஹீரோயினை வந்து ஹாஸ்பிட்டலில் அனுப்பி விட்றாரு. ஸோ போகும்போது நீ வந்து வெயிட் பண்ணு, நான் கண்டிப்பாக வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் ஈவினிங் சொல்ல, நம்ம ஹீரோயினும் சரி அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறேன். அண்ட் ஹீரோ வந்து நீ பத்திரமா இரு அப்படின்ட்டு ரொம்பவே கேர் பண்ணுறாரு. இல்லை ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ ஹீரோயின் போகும்போது ஹீரோ ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. அவளோட கால் இருக்குல்ல, ஸோ அங்கே ஏதோ ஒரு மார்க் இருக்குது. இதை பார்த்தோன்னே அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. ஏன்னா அவர் வந்து ஒரு காலத்தில் ஒரு குட்டி பொண்ணை காப்பாற்றிருப்பாரு, அது ஒரு ஹைஸ்கூல் பொண்ணு. அந்த ஹைஸ்கூல் பொண்ணு வேறு யாருமே இல்லை, நம்ம ஹீரோயின் தான். ஸோ நம்ம ஹீரோயினை தான் அவர் காப்பாற்றிருக்காரு. இந்த மாதிரி அவள் வந்து ஏதோ பில்டிங்கில் மாட்டிக்கிட்டா போல், ஸோ அப்போ அவர் தான் காப்பாற்றிருப்பாரு. அப்போ அவளோட காலில் அந்த
இருக்கும் பார்த்துருப்பாரு. ஸோ இதனால தான் ஹீரோவுக்கு தெரியுது இந்த மாதிரி இந்த பொண்ணு தானே அவள், இப்போ இந்த பொண்ணு என்னோட ஒய்ஃப் ஆயிட்டாளா அப்படின்ட்டு அவர் யோசிப்பார். இப்போ ஹீரோயின் வந்து ஒர்க்லாம் முடிச்சுட்டு வரும்போது அங்கே வெளியில் வந்து அவளோட ஃபியான்சி, அதாவது எக்ஸ்பியான்சி நம்ம கிம் நிற்கிறாரு. கிம் நின்றுட்டு இந்த பாரு என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல, இது பாரு உன்னால என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் ஆல்ரெடி ஒரு பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஸோ இப்போ நான் மேரிடு, எப்படி ஒன்று நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்ல, என்ன நீ லூஸா, நீ என்னடா கல்யாணம் பண்ணிக்க போகிற, நீ சும்மா என்ன ஜெலஸ் ஆகணும் தானே சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன ரொம்பவே பிடிக்கும், அது மட்டும் இல்லாமல் உனக்கு நல்லா தெரியும்ல, நான் தானே உன்னை அந்த பில்டிங்கில் இருக்கும்போது காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து ஃப்ளாஷ்பேக்லாம் காமிப்பாங்க. இந்த மாதிரி ஹீரோயின் அந்த பில்டிங்கில் வந்து யாரோ கிட்னாப் பண்ணி அவரை அடின்னு அடிக்கிறாங்க. ஸோ அப்போ ஒருத்தர் வந்து காப்பாற்றிருப்பாரு, அது நம்ம ஹீரோ தான். ஆனால் நம்ம ஹீரோனுக்கு அது தெரியாது. அப்போ அவள் வந்து அடி வாங்கினது அவளுக்கு அம்னிஷா வந்திருக்கும். ஸோ அப்போ ஹீரோ பார்த்துருப்பாரு அவளை ரொம்பவே பத்திரமா. ஆனால் அவளுக்கு அம்னிஷா வந்து அவளுக்கு எல்லாமே மறந்துடும், இந்த மாதிரி நம்மளை யார் காப்பாற்றலான்னு மறந்துருக்கும். ஸோ அப்போ தான் வந்து இந்த கிம் இருக்கான்னு அவன் சொல்லியிருப்பான், நான் தான் உன்னை காப்பாற்றினேன், நான் தான் உன்னை ஹாஸ்பிட்டலில் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டேன் அப்படின்ட்டு. ஸோ அவளும் என்ன பண்ணியிருப்பாரு, நம்பியிருப்பா இந்த மாதிரி இவன் தான் என்னை காப்பாற்றினா அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் அவளும் வந்து இவனை வந்து லவ் பண்ணியிருப்பா, எனக்கு கல்யாணமும் பண்ணணும்னு நினச்சிருப்பா. ஆனால் அவளுக்கு தெரியாது அவளை காப்பாற்றினது நம்ம ஹீரோ தான்ட்டு. அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் கூட இவன் சும்மா இல்லாமல் அதை குத்தி குத்தி காமிக்கிறான், இந்த மாதிரி நான் இருந்தாலும் உன்னை அந்த பில்டிங்லேருந்து காப்பாற்றினேன்ட்டு. இப்போவும் அதே விஷயத்த குத்தி காமிச்சு நீ என்னை கல்யாணம் பண்ணி அவனும் உனக்காக நான் காப்பாற்றலாம் செஞ்சேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க. அவள் வந்து கையை விடு, எப்படி நீ என்னை வந்து என் கையெல்லாம் தொடலாம், விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, உன் கையை நான் பிடிப்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த கிம்மு சும்மா இல்லாமல் கையே பிடிச்சிட்டு இருப்பானா. ஸோ அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து எவ்வளோ தைரியம் தான் என்னோட ஒய்ஃபை நீ வந்து தொடுவேன்னு சொல்ல, அன்றைக்கி ஏர்போர்ட்டில் இருந்த பையன் தானே நீ எப்படி இங்கே வந்து அதுவும் ஒய்ஃபுன்ற லூஸானேன்னு சொல்ல, இப்போ நானும் இவளும் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஒழுங்காக இங்கேருந்து கிளம்புன்னு சொல்ல, நீ ஒன்றுமே இல்லாத இவனை போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அதுவும் சாதாரண ஒரு ஆஃபீஸரை போயிட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டால, என்ன விட்டுட்டேன்னு சொல்ல, நீ சாதாரண ஆஃபீஸருன்ற, ஆனால் இவர் என்ன நல்லாவே பார்த்துக்கிறாரு, ஸோ அதனால் நீ தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புன்னு சொல்ல, நம்ம கிம்மு கோவத்தில் அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ நம்ம சென் வந்து நம்ம 2 பேரும் வந்து போகலாமா அப்படின்னு சொல்ல, போகலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின்னு சொல்கிறேன். அண்ட் ஹீரோ வந்து ரொம்பவே பார்த்துக்கிறாரு நம்ம ஹீரோயினை. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ இருக்கார்ல, அவர் சின்ன வயசில் நம்ம ஹீரோயினை காப்பாற்றிருப்பார்ல, ஸோ அதுலேருந்து அவருக்கு நம்ம ஹீரோயினை பிடிக்கும் போல். ஸோ இப்போ என்னன்னா வந்து நம்ம ஹீரோ ஒன்றா இருக்கிறத நம்ம ஹீரோவோட அம்மா பார்த்துட்டாங்க, அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டீங்களா, வாங்க பாட்டி மீட் பண்ணுங்கன்னு சொல்ல, பாட்டிக்கெலாம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி 2 பேருமே கப்புள்ஸ் ஆகிட்டாங்க, எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குமா, நீயும் ஹீரோவை கல்யாணம் பண்ணது, நீங்கள் 2 பேரும் வந்து ரொம்ப நாள் வாழணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பேசிட்டு இருப்பாங்க. இப்போ 2 பேரும் வெளில வரும்போது ஒருத்தர் ஹீரோயினை இடிக்கிற மாதிரி வந்திருக்கோம். ஸோ அதை காப்பாற்றினேன்ட்டு ஹீரோ இப்படிக்கா ஹீரோனை பிடிச்சி இழுப்பாரா. ஸோ அப்போ ஹீரோயின் 2 பேருமே ரொம்பவே க்ளோஸாக இருப்பாங்க. இதை வந்து நம்ம ஹீரோயின் அப்படியே பார்த்துட்டு இருக்கா அண்ட் ஹீரோ பார்க்குறாங்க. ஸோ 2 பேருக்கும் இங்கே வந்து ஒரு க்யூட்டான ரொமான்ஸ் நடக்குது. அப்புறமா தான் ஹீரோயின் வாங்க நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுவா. நம்ம ஹீரோவும் அப்படியே ஹீரோயினை பார்க்குறாரு, அவருக்கு ஹார்ட் பீட்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ நைட் என்ன ஆகுனா ஹீரோயின் குளிச்சுட்டு இருப்பா, அது தெரியாமல் ஹீரோ கதவு திறக்க நம்ம ஹீரோயின் பயத்தில் டவலை கீழே போட்டுருவாளா. அவ்வளோதான், ஹீரோ வந்து ஹீரோயின் அப்படியே பார்த்துருவாரு. அவர் குடுகுடுன்னு ஓடி வந்துடுறாரு. இங்கே ஹீரோயின்ல ஐயோ என்னை ஃபுல்லாக பார்த்துட்டானே இவன் அப்படின்ட்டு அவர் ரொம்பவே பயந்துட்டு இருப்பான். நெக்ஸ்ட்டு வந்து ஹீரோயின் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்து தூங்கிடுவா. ஹீரோ இதனால் கொஞ்சம் வெளியில் தூங்குவார் போல். இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நைட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து தண்ணி தாகடிக்கும். ஆனால் நம்ம ஜியா இருப்பாள், அவள் வந்து என்ன பண்ணுறன்னா தண்ணி குடிக்கிறதுக்காக வெளியில் வரா. அங்கே பார்த்தா ஹீரோ வந்து ஏதோ பேண்ட்டை வந்து துவைச்சிட்டு இருப்பார். என்ன நீ பேண்ட்டு துவைச்சிட்டு இருக்கா, அதுவும் இந்நேரம் பார்த்து வாஷ் பண்ணிட்டு இருக்கா, என்னாச்சு இந்த பேண்ட்டுக்கு கூட, நான் வேணா உனக்காக வாஷ் பண்ணி கொடுக்குவா அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்குறா. ஆனால் அந்த பாத்திரம் இல்லை நீ அதெல்லாம் ஒன்றும் வாஷ் பண்ண தேவையில்ல, நானே வாஷ் பண்ணிக்கிறேன்ட்டு ஹீரோ வந்து மறைக்கிறாரு. ஆக்சுவலி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து கனவுல நம்ம ஹீரோ அவரும் வந்து கிஸ் பண்ணுற மாதிரிலாம் வந்திருக்கோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், நம்ம ஹீரோ இது வரைக்கும் எந்த பொண்ணோடய க்ளோஸாக இருந்ததில்லை. ஸோ இவளோட இப்படி க்ளோஸாக இருந்த மாதிரி கனவெல்லாம் வந்தோடனே நம்ம சாருக்கு ஏதோ ஆயிடுச்சு போல். ஸோ அதனால தான் பேண்ட்டை வந்து இப்போது கழுவிட்டு இருப்பார், அதாவது துவைச்சி போட்டு இருப்பார். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து வேலைக்கு கிளம்புறாரு. அவர் வந்து ஆர்மி ஆஃபீஸரில். ஸோ அதனால் அவர் வந்து இப்போ அவரோட கேம்புக்கு போகிறாரு. நம்ம ஹீரோயின் கிட்ட நான் கல்யாணமே கொஞ்சம் ஒரு 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ளே போகிறேன்ட்டு நீ கோச்சிக்காத, நீ வந்து கோவப்படாதுன்னு சொல்ல, நான் அதெல்லாம் ஒன்றும் பாடலை, நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறா. நம்ம ஹீரோ போயிடுவார். இப்போ ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த லியா இருக்கால, அவள் வந்து வம்பு பண்ணுறா. என்ன நீ வந்து கிம்மை கல்யாணம் பண்ணிக்கலாமே, கல்யாணம் பண்ணிக்கலாம், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆஃபீஸர் வர கல்யாணம் பண்ணிக்கிட்டியாமே அப்படின்னு சொல்ல, என்ன உனக்கு இப்போ நான் யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிறேன், உனக்கு என்ன வந்தது, ஒழுங்காக இங்கேருந்து கிளம்புன்னு சொல்ல, இல்லை என்னால் கிளம்ப போக முடியாது, நீ எப்படி அங்கே வந்து முதல்ல தப்பிச்ச, இது என்னன்னு நம்ப முடியலன்னு சொல்ல, என்ன உன்னோட பிளான் என்னன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் நான் தப்பிச்சதுக்கு அப்புறமும் நீ வந்து என்னை விட மாட்டல, ஒழுங்காக
இங்கேருந்து கிளம்பு, இல்லைனா நான் வந்து எதாவது பண்ணிடுவேன்னு சொல்ல, உனக்கு கிம்மு மேலே ஒரு கண்ணு தானே, ஸோ அவன் தானே வேணும் எடுத்துக்கோ, நான் ஒன்றும் வந்து அவனை பிடிச்சி வச்சுட்டு இருக்கல அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அப்போ கிம்மு டேரக்டாக கால் பண்ணி எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்ல, உனக்கு வயிறு வலிக்குதுன்னா ஹாஸ்பிட்டல் போ, எதுக்கு என்ன கால் பண்ணுற சார், நீ டாக்டர் தானே, அதோட நீ என் ஃபியான்ஸ் இல்லைன்னு சொல்ல, இல்லை நான் வந்து இனிமேல் உன்னோட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் காலை கட் பண்ணி டெலீட் பண்ணிடுறா. ஸோ இது லைவா லியா பாப்பால, லியா கிட்ட பார்த்தியா அவன் என்ன தான் தேடி வரான், ஸோ நான் ஒன்றும் பிடிச்சிட்டு இல்லை, அவன் தான் என்கிட்ட வரான்னு சொல்லிடுவா. இவன் ஹீரோயின் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. அப்போ ஒரு பேஷண்ட் வராங்க, அந்த பேஷண்ட் வேறு யாருமே இல்லை, நம்ம ஹீரோ தான். ஹீரோட அசிஸ்டன்ட் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஹீரோட அசிஸ்டன்ட் அவனோட ஃப்ரெண்டு தான். அவன் என்ன சொல்கிறான்னா, எங்கள் சாருக்கு அந்த இடத்துல கொஞ்சம் வலிக்குது அப்படின்னு சொல்ல, எந்த இடத்துல அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துல ஆண்மையில் வலிக்குது அவருக்கு, ஸோ அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க நீங்கள் அப்படின்னு சொல்ல, சரி ஏன் வலிக்குது அப்படின்ட்டு அவர் வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் வாங்குறா. டாக்டர்ஸ்லாம் வாங்குவாங்களே அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வாங்கி ஹீரோக்கெலாம் ரொம்ப கூச்சமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஹீரோயின் அவரோட ஒய்ஃப் இல்லை, அதனால். ஸோ அப்போ ஃப்ரெண்டு டே சொல்லுடா, இல்லைனா உன்னால் வந்து ஒய்ஃபோட ஒழுங்காக வாழ முடியாது, சீக்கிரம் சொல்லுன்னு சொல்ல அவரும் லைட்டாக வலிக்குது அப்படின்னு சொல்லுவார். இப்போது டாக்டர் முன்னாடியே இந்த ஃப்ரெண்டு வந்து இப்போ தான் அவருக்கு புதுசாக கல்யாணமாக இருக்கா, அதில் தான் கொஞ்சம் ஏடாகோலமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல ஹீரோயின்லாம் சிரிக்கிறா. ஸோ இப்போ வந்து அந்த ஃப்ரெண்டை வெளியில் வந்து துரத்தி விட்டுட்டு அவள் செக் பண்ணுறா. ஸோ செக் பண்ணி வந்ததுக்கப்புறம் ஹீரோயின்லாம் ரொம்ப வெக்கப்படுறா. அது இப்படி இருந்ததா அப்படி இருந்ததான்னு சொல்லிட்டு கையெல்லாம் வச்சுட்டு சைஸ் எல்லாம் பார்க்குறா. இதெல்லாம் ஹீரோ பார்த்தா அவருக்கு ரொம்பவே எம்பாரஸ்மெண்ட்டாக இருக்குது. இப்போ ஹீரோயின் வந்து ஹீரோ உட்கார வச்சுட்டு என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி உங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி மாத்திரைலாம் போடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கொடுக்குற மாதிரி நம்ம ஹீரோயின் எல்லாமே கொடுத்துட்றா. அப்புறம் வந்து ஹீரோ அப்படியே வெக்கப்படுறாரு, அவருக்கு என்ன பண்ணுனே தெரியல, இப்படி அசிங்கமாகிடுச்சு ஒய்ஃப் முன்னாடின்ட்டு. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஹீரோயின் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரா. அங்கே வந்து பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணுவார். அவளாக ரொம்பவே ஹாப்பியாயிருவா ஹீரோ பார்த்துட்டு. ஸோ ஹீரோ பார்த்து ஓடி வருவா. ஓடி வந்துட்டு சொல்கிறா, இந்த மாதிரி நீங்கள் என்ன வந்துட்டீங்க, நீங்கள் கேம்புக்கு போகிறதானே சொன்னீங்கன்னு சொல்ல, இல்லை கேம்பில் வேலை முடிஞ்சிருச்சு சீக்கிரமாக, ஸோ அதனால தான் நான் வந்துட்டேன்னு சொல்ல, சரி நான் கொடுத்த மாத்திரலாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு கொஞ்சம் கிண்டல் பண்ணுற மாதிரியே பேசுகிறா. இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோட வீட்டுக்கு வராங்க. ஹீரோயின் ஹீரோட வீடை பார்த்து இன்னும் இது ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி, ஆமாம் எங்கள் வீடு அப்படி தான் சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வரா. ஸோ உள்ளே கூட்டிகிட்டு வந்து பாட்டி வந்து ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி சீக்கிரமாக ஒரு பேரை பேத்தி வந்து பெற்று கொடுமான்னு சொல்ல, அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்து சிரிக்கிறா. ஏன்னா இன்றைக்கி தானே ஹீரோ வந்து செக்கப்புக்காக வந்திருப்பாரு, ஸோ அதனால் சிரிக்க, என்னம்மா அவனை பார்த்து சிரிக்கிறேன்னு சொல்ல, இல்லை அவர் ஹாஸ்பிட்டல் போயிருந்தாரா அப்படின்னு சொல்ல, என்னாச்சுடா உனக்கு ஹாஸ்பிட்டல்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து அந்த விஷயத்துலேருந்து அப்படியே வந்து நழுவி வந்துடுறாரு. ஸோ இங்கே ஹீரோயின் வந்து சும்மா விடுற மாதிரியே இல்லை, ஹீரோ கிட்ட சும்மா நீ மாத்திரை ஒழுங்காக எடுத்துக்கோ, அந்த இடத்த கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பேசுகிறாள். ஹீரோ இல்லை என் ஃப்ரெண்டு கூப்பிட்டனால மட்டும்தான் நான் அந்த ஹாஸ்பிட்டல் வந்தேன், வேறு எந்த விஷயத்துக்கும் நான் வரல, அவன் தான் கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ணி என்னை கூப்பிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து பெட்டில் படுத்துட்டு இருக்கும்போது பேசுகிறாங்க. அப்போ கூட ஹீரோயின் சும்மா இல்லாமல், இந்த மாதிரி உங்களால் என்ன எதுவுமே பண்ண முடியாதுல்ல இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்ல, என்ன நீ நான் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறியா, நான் ஆல்ரெடி வந்துட்டு சொல்லிட்டேன், உன்னோட பர்மிஷன் இல்லாமலே நான் உன்னை வந்து தொடலாம் மாட்டேன், உன் பர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் நான் உன்னோட ரொமான்ஸு எல்லாமே பண்ணுவேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிடுவார். இதனால் நம்ம ஹீரோயினை அப்படியே ஸ்மைல் பண்ணுவா. நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஹீரோ ஹீரோயினை ஹாஸ்பிட்டலில் விடுறாரு. ஸோ அப்போ அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயினோட மதரும் அவளோட சிஸ்டர் வராங்க. ஸோ அவங்க வந்துட்டு பிரச்சனை பண்ணுறாங்க, இந்த மாதிரி இந்த ஆஃபீஸரோட தான் நீ வாழ போறியா, நீ ஒழுங்காக வாங்க கல்யாணம் பண்ணியிருந்தாலே நீ ஒரு பெரிய வாழ்க்கையில் வாழ்ந்துருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கும் வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்குன்னு சொல்ல, உங்களுக்கு நான் வாழ்கிறது பிரச்சனை இல்லை, நான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் சம்பாதிச்சு கொடுக்கணும், ஸோ அதுதானே உங்களுக்கு இது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கொஞ்சம் சண்டை போடுறா. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் பெரிய சண்டையாக ஆகும்போது ஹீரோ தான் தடுத்து, இதை பாருங்க இங்கே சண்டை போடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, அவள் என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வர்றாரு. உள்ளே பார்த்தா ஒரு பெரிய கலவரமே நடக்குது. என்னன்னா ஒரு ஆள் வந்து எல்லா டாக்டர்ஸையும் கொலை பண்ணுறான், ஏன்னா அவனோட ஒய்ஃபை வந்து காப்பாற்ற முடியல. ஸோ அதனால் அவனுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது, என் ஒய்ஃபை இறந்ததுக்கு டாக்டர்ஸ் தானே காரணம், நான் டாக்டர்ஸை கொலை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா டாக்டர்ஸ் எல்லாரையும் கொலை பண்ண வர, நம்ம ஹீரோயின் டாக்டர் தெரிஞ்சு அவளை குத்தலான்னு வர, அதுக்குள்ளே ஹீரோ காப்பாற்றிடுறாரு. அண்ட் அந்த ஆளை போலீஸ்கிட்டே கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோ வந்து வீட்டில் பெட்ஷீட்டை வந்து துவைக்கலான்னு வர, என்னாச்சு எதுக்கு பெட்ஷீட்டை துவைக்கிறேன், நேற்று தான் துவைச்சேன்னு சொல்ல, அப்போ ஹீரோ விஷயத்தை யோசிக்கிறாரு. மறுபடியும் நம்ம ஹீரோக்கு அந்த மாதிரி ஒரு ட்ரீம் வந்திருக்கு. ஸோ அதனால தான் கொஞ்சம் பெட்ஷீட் வந்து ஏதோ ஆயிருக்கு போல். ஸோ அதனால தான் துவைக்க எடுத்துகிட்டு போகிறாரு. இப்போ ஹீரோயின் கூட நானே துவைக்கிறேன்னு சொல்ல, இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறாரு. ஏன்னா ஹீரோயின் டாக்டர், அவளுக்கு எல்லாமே தெரிய வந்துடும், ஸோ அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ வந்து நம்ம ஹீரோயின் வேலையை முடிச்சுட்டு வரும்போது அவளோட ஃப்ரெண்டை பார்க்குறா. அவளோட ஃப்ரெண்டு இருக்கால, அவளோட பேர் வந்து லில்லி வந்து ஹீரோயினை பார்த்து, என்ன நீயும் கிம்மி எப்படி இருக்கீங்கன்னு சொல்ல, அவள் சொல்கிறா, நான் கிம்மோடலாம் இல்லை, நான் வேறு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஏன்னா கிம் வந்து கொஞ்சம் மோசமானவன் அப்படின்ட்டு சொல்லிடுவா. ஸோ இதை கேட்டு அவள் வந்து, ஓ அப்படியா, ரெண்டு பேருமே கதை பேசிட்டு வராங்க, இந்த கிம் என்ன பண்ணா அப்படி இப்படின்ட்டு.
ஸோ அப்போ பார்க்குறாங்க இந்த கிம் வந்து இந்த லியாவோட தான் சுற்றுறான். ஸோ லியா ஸ்டெப் சிஸ்டர்னு சொல்கிறான். ஆனால் பண்ணுற விஷயம்லாம் பார்த்தா இவங்க 2 பேருக்குள்ளே வந்து ஸ்டெப் சிஸ்டர் ஸ்டெப் பிரதர் பாண்ட் இருக்கிற மாதிரியே தெரியல. அண்ட் ஹீரோயின் கிட்ட வந்து அவன் பேசுகிறான். அண்ட் வந்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் லில்லி இருக்கால, இந்த மாதிரி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத, இவனுங்கள மாதிரி அக்லியான பர்சன்லாம் என்னோட ஃப்ரெண்டு கிட்டேயோலாம் பேச வரக்கூடாதுன்ட்டு நம்ம லில்லி வந்து லியா கிட்ட சொல்கிறா. லியா வந்து பாருங்கன்னு சொல்ல, ஆனால் நம்ம கிம் கண்டுக்க மாட்டார். இப்போது என்னன்னா நம்ம ஹீரோயினை சும்மாவே விட மாட்டேங்கிறான். இந்த கிம்மை நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல, என்ன நீ என்னை டார்ச்சர் பண்ணுற, ஆல்ரெடி நான் ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நான் அவனோட தான் வாழ போகிறேன், ஸோ உன்னால என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நீ ஒழுங்காக இங்கேருந்து கிளம்ப சொல்ல அவன் சும்மா இல்லாமல் ஹீரோ பற்றி தப்பாக பேசுவானா. ஆனால் கோவத்தில் நம்ம ஹீரோயின் வந்து கண்ணத்துலேயே அடிச்சிருவா. இந்த மாதிரி ஹீரோவை பற்றி தப்பாக பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதுன்ட்டு. ஸோ ரிவேஞ்ச் எடுக்கணுன்ட்டு அவன் நம்ம ஹீரோயினை ட்ரிக் பண்ணி ஒரு கிளப்புக்கு வர வைக்கிறான். இந்த மாதிரி லில்லி கிளப்பில் இருக்கா, நீ வான்ட்டு ஹீரோயினும் வந்துடுவா. ஆனால் பார்த்து லில்லி இருக்க மாட்டா. அப்போ தான் அவளுக்கு தெரிய வருது அவளை ட்ரிக் பண்ணிவிட்டு இங்கே இவன் வர வச்சிருக்கான்ட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ ரூமில் வந்து தரன்னு இழுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ இவளுக்கு என்ன பண்ணனே தெரியல. அங்கேருந்து தப்பிக்கலான்னு பார்க்க அதுக்குள்ளே இந்த கிம் வந்துட்டு இவளோட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுறா. அவள் கத்துறது பாரு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என்ன இப்படி பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு கத்திட்டு இருக்க. அதுக்குள்ளே கரெக்டாக ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாற்றிடுவார். அவள் வந்து நல்ல வேலை நீ வந்து எனக்கு ரொம்பவே பயமாயிடுச்சு அப்படின்ட்டு பயந்துட்டு இருப்பா. இப்போ வந்து நம்ம கிம்மை வந்து நம்ம ஹீரோ போலீஸ் கிட்ட கொடுக்க, போலீஸ் முன்னாடியே கிம் வந்து நீங்கள் என்ன அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா, நான் எவ்வளோ பெரிய ஆள், என்ன போய்ட்டு நீங்கள் அரெஸ்ட் பண்ணுவீங்களான்னு சொல்ல, நான் உங்களை அரெஸ்ட் பண்ணியே தருவேன், ஏன்னா நீங்கள் ஹீரோ கிட்ட மோதிட்டீங்க, ஸோ கண்டிப்பாக நாங்கள் உங்களை அரெஸ்ட் பண்ணுவேன்ட்டு அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ இந்த கிம் இருக்கால, அவனோட அந்த வக்கீல் கிட்ட கேட்குறான், இந்த மாதிரி என்னை எப்படியா ஜாமீன்லேருந்து சீக்கிரமே எடுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்ல, இல்லை சார் நீங்கள் வந்து தவறான ஒரு ஆள் கிட்ட போயிட்டு வந்து பிரச்சனை பண்ணியிருக்கீங்க, அந்த ஆள் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கான், என்னால் எதுவுமே பண்ண முடியல, நான் ரொம்பவே ட்ரை பண்ணிட்டேன் சார், நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு தான் வெளில வர முடியும்னு நினைக்கிறேன்னு சொல்ல அவன் அப்படியே ஷாக் ஆயிடுவான். இங்கே ஹீரோவை ரொம்ப பிடிச்சிரும். ஸோ அவள் வந்து சொல்கிறா, இந்த மாதிரி எனக்கு நான் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அவளும் லவ் ப்ரப்போஸ் பண்ணிடுவாளா. நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். அண்ட் 2 பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா கிஸ் பண்ணுவாங்க. கிஸ் பண்ணி அப்படியே வந்து நைட்டும் வந்து ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவை ஏன் பிடிச்சிருக்குன்னா அவன் ரொம்ப கேரிங்காக இருக்கா. இது வரைக்கும் வந்து யாருமே அவளோட ரொம்ப கேரிங்காக இருந்ததில்லை. அவளோட அப்பாவும் அம்மா, அதாவது அடாப்டட் பேரண்ட்ஸும் அவளோட வந்து ரொம்ப நாளாக வந்து அவளை வந்து ரொம்ப பார்த்துக்கல, அதாவது சின்ன வயசில் பார்த்துக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கல. இப்போ அவளை ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்கிறது நம்ம ஹீரோ தான். இப்போ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா ஹீரோயினுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. ஏன்னா வந்து நம்ம ஹீரோயின் வந்து பாட்டிக்கு ஏதோ கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பா, ஏன்னா அவங்க பர்த்டே வருது. ஸோ அதனால நம்ம ஹீரோவே அந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு வந்து இது நீ வந்து கூட பாட்டிக்குன்னு சொல்ல, ஆனால் இந்த கிஃப்ட் ரொம்பவே காஸ்ட்லியான கிஃப்டாக இருக்குது, இது ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது, எப்படி வாங்கினேன்னு சொல்ல, இல்லை நான் வந்து என்னோட காசு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த பாட்டிக்கு நம்ம ஹீரோயின் வரா. ஆனால் அங்கே வந்த எல்லாருமே வந்து ஹீரோயினையும் ஹீரோவை பார்த்து ரொம்பவே டல்லாக பேசுகிறாங்க. ஏன்னா வந்து அவளோட சிஸ்டர் ரொம்பவே பேசுவா, இந்த மாதிரி ஒரு கேவலான பர்சனை கூட்டிகிட்டு வந்திருக்க, அது ஒரு நார்மல் பர்சனை இவ்வளோ பெரிய பார்ட்டி கூட்டிகிட்டு வந்திருக்க, இது ஃபூ ஃபேமிலியோட பார்ட்டியோட இது பார்ட்டின்னு சொல்ல நம்ம ஹீரோனுக்கு புரியல, இது நம்ம பார்ட்டியோட பார்ட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோவோட பார்ட்டி வராங்க. ஆக்சுவலி ஹீரோ வந்து ஃபூ ஃபேமிலியை சேர்ந்தவர், ரொம்பவே வந்து பணக்காரரு. ஸோ அந்த விஷயம் இப்போ தான் ஹீரோனுக்கு தெரிய வருது. ஹீரோனுக்கு மட்டுமா, எல்லாருக்குமே இப்போ தான் வந்து நம்ம ஹீரோ ரொம்பவே பெரிய ஆளுன்னு தெரிய வருது. ஸோ இப்போ வந்து நம்ம ஹீரோ பெரிய ஆள் தெரிஞ்சோடனே நம்ம ஹீரோனோட அப்பா வந்து நீங்கள் எங்களோட பிஸ்னஸ் பண்ணிக்கோங்க சொல்ல, உன்னால பிஸ்னஸ் பண்ண முடியாது, நீ என்னோட ஒய்ஃபை வந்து ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணியிருக்க, ஸோ அதனால் என்னால் உன்னோடலாம் பிஸ்னஸ் பண்ண முடியாதுன்ட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவார். ஸோ அதனால் ரொம்பவே கோவப்படுவார். இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தனியாக பார்க்கிங்கில் இருப்பா. அங்கே வந்து இந்த லியா வந்து பிரச்சனை பண்ணுறா. ஆனால் கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாற்றிடுவார். இப்போ நெக்ஸ்ட்டு ஹீரோ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு லில்லியோ வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் இடிச்சிடுவாங்க. அந்த ஆளுக்கிட்ட சாரி சொல்லி நம்ம ஹீரோயின் கார்டு கொடுப்பால. அப்போ அந்த ஆள் ஹீரோயினை பார்த்து இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவனோட ஆன்ட்டி கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் பொண்ணு மிஸ் ஆகிட்டான்னு சொன்னீங்களா, உங்களை மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா, அவள் உங்கள் பொண்ணாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அவர் சொல்லுவார். இவன் ஹீரோயினுக்கு என்ன தெரிய வந்திருக்கும்னா கேம்பில் பிரச்சனை இருக்கும், நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கோன்னு தெரிய வந்திருக்கும். அவள் ஹீரோக்கு அடிபட்டிருக்கான்னு சொல்லிட்டு பயந்துட்டு போவா. நாங்கள் ஹீரோக்கு அடிபட்டிருக்காது. இவன் ஹீரோயினுக்கு அந்த ஆள் கால் பண்ணி இந்த மாதிரி என்னோட ஆன்ட்டி உங்களை மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க, ப்ளீஸ் வாங்கன்னு சொல்ல ஹீரோயினும் சரின்னு வா. அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னோட பொண்ணாக இருப்பேன்னு தோணுதுமா, நீ வந்து இந்த பிளட் டெஸ்ட் எடுத்துக்கிறியாமா, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சரின்னு ஒத்துப்பா. இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த கிம் இருக்கான்ல, அவன் நம்ம ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான் எல்லாரும் முன்னாடியே, அப்போயாவது அவள் அக்செப்ட் பண்ணிப்பான்ட்டு. ஆனால் ஹீரோயின் அக்செப்ட் பண்ண மாட்டா. அவள் வந்து குப்பை தொட்டில் தூக்கி போட்டுருவாள். அதனால எல்லாருமே ஹீரோயினை தப்பாக பேசுவாங்க, அவன் எவ்வளோ எஃபோர்ட் போடுறான், ஆனால் இவன் இப்படி பண்ணுறான்ட்டு. ஆனால் ஹீரோயின் வந்து உங்களுக்கு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவா, என்னை வந்து தப்பாக பேசுகிறீங்களான்னு சொல்ல அவங்க எல்லாருமே பயந்து ஓடி போயிடுவாங்க.
இப்போது இந்த கிம்மோட பாட்டியோட பர்த்டே போல். ஸோ அதனால் அந்த பாட்டிக்கு வர அவன் வந்து ஹீரோயினுக்கு ஒரு ட்ரக் கலந்த ஒரு வைனை கொடுக்குறான். இது ஹீரோ தெரிஞ்சிடும். ஸோ போலீஸ்லாம் கூட்டிகிட்டு வந்து அவனை வந்து ஜெயிலுக்கு அனுப்பி விட்டுருவாரு. இவன் ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா, நம்ம ரெண்டு பேரும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம், அவளே கல்யாணம் பண்ணாலும் நம்ம ஒரு கிராண்ட் வெட்டிங் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரிங் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ண நம்ம ஹீரோயினும் ஓகேன்வா. இவன் ஹீரோயினோட அம்மா வந்து அந்த ஆன்ட்டி தான் தெரிய வந்துடுச்சு. ஸோ அவங்க தான் இப்போ வந்து ஹீரோ கிட்ட கொடுத்து இவளை பத்திரமா பார்த்துக்கோப்பான்னு சொல்ல அவர் சரின்னு வர. இப்போ ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறதோட இந்த ட்ராமா முடிஞ்சது. உங்களுக்கு இந்த ட்ராமா எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட கண்டுக்கலாம். பை பை.